வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைக்கு இந்த காணொலியில் நான் சொல்ல இருக்கின்ற விடயம் மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம். இதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லோருமே அவதானித்து கடைபிடிச்சு கொண்டு வர வேணும். அப்படி கடைபிடிக்க நீங்கள் தவறுவீர்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சி ஏற்படும். அது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பம், தனி மனிதர் எல்லோருக்கும் இது பொருந்தும். இப்போ உங்களை யாரும் திடீரெண்டா போல குறை சொல்லினம் என்று சொன்னால் நீங்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த குறைக்கு பின்னால் உங்களை ஏதோ ஒரு சிக்கலுக்குள்ள அல்லது உங்களை வச்சு ஏதோ ஒரு விஷயத்தை அல்லது உங்களை கொண்டு எங்கேயோ தள்ளி விழுத்த போகிறார்கள் என்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இந்த புள்ள வளர்ப்பு சரியில்லை, இந்த வீடு சரியில்லை, இந்த உங்களோட உடுப்பு சரியில்லை, நீங்கள் கதைக்கிறது சரியில்லை, நீங்கள் சாப்பிட்றது சரியில்லை, உங்களுக்கு நாகரிகம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ கருப்பன், நீ கீழத்தேசன், நீ சாதி உறைஞ்சவன், நீ கிறிஸ்தவன், நீ முஸ்லீம், இப்படி பல சொல்லுவார்கள். கள்வன் அப்படி சொல்லிக்கொண்டு உங்களுக்கு முன்னால் யாராவது வந்தால் அவன் உங்களுக்கு பொறி வைக்க வந்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். இது என்னுடைய ஒரு அனுபவ ரீதியான கதை. இப்படி நான் பல மனிதர்களை பார்த்திருக்கிறேன். தொடர்ச்சியாக இப்படியான குறைகளையே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு சின்னம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்னம். தங்களோட மூளையை பயன்படுத்தி தங்களுக்கு என்ன தேவையோ, தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்ய வேணுமோ அதை ஒன்றையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு கண்ணுக்கு தெரிவதெல்லாம் மற்றவர்கள். அந்த மற்றவர்கள் இருக்கிற குறையை மட்டும்தான் பொறுக்கி பொறுக்கி கதைப்பார்களே தவிர அவர்களுடைய நிறைவான விடயங்களை தட்டி எழுப்பி நீ இப்படி போனால் நீ நன்றாக வளர்வாய், நல்ல மனிதனாக, நல்ல பிரஜையாக நீ வருவாய் என்று அவர்களுடைய வாய் ஒருபோதும் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் ஏன் இப்படி கதைத்தார்கள் என்பதனை இப்போது என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பிழை கண்டுபிடிப்புக்கு பின்னால், அவர்களுடைய குறைகளுக்கு பின்னால் இருந்தது முழுக்க அவர்களுடைய கள்ளத்தனம். அவர்கள் மற்றவர்கள் வீட்டுக்கு தீப்பொறியை தட்டி பற்ற வைக்க எப்போ எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அதை பற்ற வைத்து விட்டு நாங்கள் தப்பித்து கொண்டு நல்லவர்களாக நடித்து கொண்டு இன்னொருவர்கள் மீது அந்த குறையை போட்டுவிட வேணும் என்பதற்காக நீண்ட நாள் அவர்கள் காத்திருந்ததை என்னால் காணக்கூடியதாக, கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் தான் சொல்லுகின்றேன், உங்களுக்கு முன்னால் யாராவது ஒருவன் குறை சொன்னால், அல்லது ஒரு நாடு உங்களை குறை சொல்லுது, அல்லது ஒரு தனிநபர் உங்களை குறை சொல்லுகின்றார். நேற்று முந்த நாள் டென்மார்க் கார்த்திக் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை பற்றி பேசிய விடயம், இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஏதோ ஒரு சரிவை ஏற்படுத்துவதற்காக, அவர்களுக்கு ஒரு தோல்வியையோ என்னத்தையோ ஏற்படுத்துவதற்காக ஊதப்படுகின்ற சங்கு டென்மார்க் கார்த்திக். அதற்கு பின்னால் நீங்கள் மிக அவதானமாக இருக்க வேணும். இப்படித்தான் குறைகளை சொல்லித்தான் உங்களை அதில் நீங்கள் மினக்கட்டு கொண்டிருக்க, நான் குறையா இருக்கிறேன், என்னுடைய உடனட பாவனை எல்லாத்தையும் மாற்றி நான் நிறையாக வேணும் என்று சொல்லி நாங்கள் அதில் மினக்கட்டு கொண்டிருக்க, அவர்கள் வைக்கிற ஆப்பை வைத்து விட்டு போடுவார்கள். இப்படி பல ஆப்புகள் எனக்கும் வைக்கப்பட்டு இருக்கு என்பதனை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். நான் இந்த ஆப்புகளுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. நான் இந்த இயற்கையை நம்புறேன், இந்த வரலாற்றை நம்புறேன். இந்த வரலாறு இந்த உலகத்துக்கு பாடம் கற்பிக்கும் என்றதை நம்புறேன். எனக்கு இங்கே பணமோ பதவியோ பொருளோ எதுவுமே எனக்கு பெருசில்லை. ஏனெனில் நான் சிறு வயதிலிருந்து பல கஷ்டங்களை தாண்டி நான் யார் என்று தெரியாமல் அதையெல்லாம் தேடி இளமை காலத்தில்
எல்லோரும் அனுபவிக்கிற அனுபவங்களை எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி வாழ்ந்து இன்றைக்கு எனக்கு அனுபவ ரீதியான மூளை எனக்கு வேலை செய்தோன்றிருக்கு. அப்போ நான் யார், ஏன் என்னை எல்லாம் தடுத்தது, என்னத்துக்கு என்று சொல்லி ஆய்வு செய்யக்குள்ள எல்லா விடயங்களுமே புரிந்து விட்டது. ஒரு மனிதன் தனக்கு எது சாதகமாக அமையலையோ அதனால் மற்றவனுக்கு அது அமைந்து விட்டால் அதை இல்லாமல் செய்ய வேணுமென்றதுக்காக எடுத்த முயற்சிகளில் நான் தோல்வியடைந்தேன் என்பதனை என்னால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. மற்றும்படி எனக்கு உழைக்க தெரியாதோ, படிக்க தெரியாதோ, முயற்சி இல்லையோ, அல்லது எனக்கு மூளையை பயன்படுத்துகிற தன்மை இல்லையோ, அல்லது முடிவெடுக்கிற தன்மை இல்லையோ என்றெல்லாம் பார்க்கைகளும் எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனால் குற்றம், சுற்றம் சேர்ந்து குற்றம், குற்றத்தை சொல்லி சொல்லி குற்றத்தை சொல்லி சொல்லி எதை எனக்கு கோபம் வரும்படி செய்ய முடியுமோ அதை செய்து செய்து மற்றவர்கள் என்னை வீழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நான் எது செய்துட்டேன், அது தவறு, அது குற்றம், அது மானம் போயிட்டுது என்று சொன்னது எல்லாவற்றையும் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது எந்த வகையில் நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். பணக்காரனுக்கும் அதிகாரம் படைத்தவனுக்கும் எல்லாம் சரி, பணம் இல்லாதவனுக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பவனுக்கும் எல்லாம் தவறு என்றுதான் இந்த உலகம் எடுத்திருக்கிற முடிவு. ஆன வகையில் நீங்கள் யார் உங்களுக்கு உங்களை சரியில்லைன்னு சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கோ, நான் சரியில்லை தான், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு கௌரவம் இல்லை தான், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னட்ட பணம் இல்லை தான், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னட்ட அழகு இல்லை தான், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் கண்ட உணவும் சாப்பிடல தான், அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை. இப்படி பல கேள்விகளை கேளுங்கோ. அப்போதுதான் நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்காக வைக்கிற பொறியிலிருந்து தப்பிக்க முடியும். நன்றி, வணக்கம்.